ஸ்ரீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். நான் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு தமிழ் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் பேஜே கை வரிசை இந்த பழனி கோவில் மடத்தோட நடந்ததுல நில மோசடி வழக்கு, அதை பண்ண ஆட்கள் இன்னொன்னும் பண்ணியிருக்காங்க அதே மாவட்டத்துல அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வருது. என்ன அதோட பின்னணி? இல்லை, அதுக்கு அடுத்த நாளே அங்கே இருக்கிற ஒரு மாரியம்மன் கோயிலுக்கு சொந்தமான 2 கோடி ரூபாய் சொத்தை 9 லட்சத்துக்கு விற்றதாக செய்திகள் வருது. ஆனால் அதையே ஃபர்தராக கொண்டு போய் விசாரித்தா வாங்கினவங்க இல்லை நாங்கள் 100 வருஷத்துக்கு மேலே ஈசி பாட்டு போட்டுட்டோம் இல்லைன்றாங்க. ஆனால் கோயில் தரப்பில் தெளிவாக லெட்டர் எழுதியிருக்காங்க, அந்த நிலம் மடத்துக்கு சொந்தம்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு புரியாதது ஒன்று தான், ஹெச்ஆர்என்சிக்கு அந்த கோயில் அவங்களுக்கு சொந்தம்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அதில் என்ட்ரியே போடலாம். நீங்கள் மடத்தில் இப்போ நீங்கள் இப்போ ஈசி போட்டு பார்த்தீங்கன்னா டிஆர்டி பிளாக் பண்ணிடுச்சுன்னா டிஆர்டி ஓகே பண்ணாமல் விற்க முடியாதுன்னு லாக் பண்ண முடியும். ஏன் அந்த மாதிரி வெறும் லெட்டரை போட்டு என்ட்ரியில் ஈஸியில் வரா மாதிரி என்ட்ரி போடல? உங்களுக்கு என்ன தவறு? 0 வேல்யூ ஆக்குறதுங்கிறது இன்னொரு முறை. ஸோ இப்படி பண்ணியிருக்காங்கன்னா இன்னொன்று, அந்த கோயிலோ அந்த ட்ரஸ்ட்டோ அதுக்கு தக்காராக ஹெச்ஆர்என்சி எம்ப்ளாயிஸ் தான் இருப்பாங்க. பட் நீங்கள் இதை சொன்ன இதே வேளையில் போன மாதம் உங்களுக்கு இதில் திண்டுக்கல்ல இருக்கிற தாடி கொம்புங்கிற ஊரில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான 15 ஏக்கர் இன்றைய மதிப்பு 400 to 600 கோடி ரூபாய் மதிப்பு ஒரு ஐயர் கொடுத்துருக்காரு. அவர் பேரில் அந்த ஒரிஜினல் ட்ரஸ்ட் இருக்குது. இவர் ஐயர் அண்ட் சன்ஸ்னு ஒரு புது ட்ரஸ்ட் போட்டு இன்னைக்கு அதை வைத்திருக்காங்கன்னு சொல்லி அதுவும் ராமரவிக்குமார் கொண்டு வந்திருக்கார். பிரச்சனை என்னன்னு சொன்னால், தெளிவாக போன 5 வருஷத்துல திமுக ஆட்சியின் போது வெள்ளை அறிக்கை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அங்கதான் வரேன். முதல்ல எங்கெங்க சிக்கல் இல்லாத சரியான ஃபாலோ அப் இல்லாத நிலங்களா எதை நம்ம கைக்கு மாத்திக்கலாம், சில அதிகாரிகள் சில அரசியல்வாதிகள் சில இப்படின்னு சில யாரோ போட்டுக்கிட்டு இதை திட்டம் போட்டு இந்த ஆட்சி வந்த உடனே பண்ணணும், திருப்பி அவங்க தான் வருவாங்கன்னு தான் நம்பினாங்க. ஸோ அது வரலன்னு ஒன்று இப்போ வேகமாக பண்ணுறாங்களா? ஏன்னா இந்த ஆட்சி அவங்க வேலையை தெரிஞ்சுக்கிட்டு தடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட போன முறை இருந்த அதே அதிகாரி இப்போ திருப்பி 3 துறைக்கு சேர்த்து போட்டிருக்காங்க. ஸோ இது இப்படி நடக்குதான்னு நமக்கு சந்தேகமாக இருக்குது. இதை தாண்டி இன்னும் பெரிய அளவில் பேப்பரில் வராத செய்தி, இது சேலத்தில் இருக்கிற குகை மாரியம்மன் கோயிலில் திருவிழாக்கு கடைகள் போடுறவங்க கிட்ட ஒரு கடைக்கு 50,000 35,000 25,000 20,000 சொல்லிட்டு தாவேக்கா நிர்வாகியும் கோயில் ஹெச்ஆர்என்சியில் வேலை செய்கிறவங்களும் போய் வசூல் வாங்கியிருக்காங்க. ஒரு வாரத்துக்கோ 10 நாள் கடைக்கு 50,000 to 15,000 போடுறதுக்காக கடை போட்டு திருவிழா 10 நாள்ல அவங்க வியாபாரத்தில் இவ்வளவு லாபம் வருதுன்னா அப்போ ஏன் கோயில் கணக்கில் கேட்டால் பல வருஷமா நடக்குது. அப்போ பல வருஷமா கணக்கில் காட்டல. இப்போ இதெல்லாம் யாருக்கு போயிருக்கு? அப்போ திமுக காரங்கன்னா இப்போ டிஎம்கே 2ன்னு தவைக்காகுது. இது ஒரு மாதிரி இல்லை. அப்போ நீங்க சொல்ற மாதிரியே கோட்டை குண்டு வெடிச்சது பார்த்தீங்களா, அந்த தீபாவளி கோயம்புத்தூர்ல அந்த கோவில்ல கூட பெரிய ஒரு வசூல்ல முறைகேடு நடந்ததா செய்திகள் வருது. கோயம்புத்தூர்னு பேர் சொன்னாலே கோணியம்மன் புதூர்னு பேரு, கோணியம்மன் கோயில்னு சொல்லி டவுன் ஹாலுக்கு ஏத்தாப்புல இருக்கு. அந்த கோயில்ல உண்டியல்ல என்றப்ப சின்ன உண்டியல் ஒண்ணு எடுத்துக்கிட்டாங்கன்னு சஸ்பென்ஷன் 4 பேர் பண்ணாங்கன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கீழே இருக்கிறவங்க பேர்ல போலீஸ் எஃப்ஐஆர் போயிட்டு மற்றவங்க பேர்ல டிபார்ட்மெண்ட் எல்லார் பேர்லயும் போடுங்க. கண்டிப்பாக செயல் அலுவலர் இது இல்லாமல் இதை பண்ணியிருக்க முடியாது. இதுதான் நடந்ததுன்னா அதே ரோடு எண்டில் இருக்கிற கோட்டை சங்கமேஸ்வரன் கோயில் என்னும் ஈஸ்வரன் கோயில், அந்த கோயிலுக்கு சொந்தமான இடத்துல போத்தீஸ் கடை இருக்கு. போத்தீஸ் கடை இருக்கணும்னா எந்த மாதிரி ரோட்ல இருக்கணும்னு நினைச்சு பாருங்க. ஸ்கொயர் ஃபீட் 40 ரூபா 50 ரூபா வாடகை போற இடத்த அந்த வாடகையை கோட்டை சங்கமேஸ்வரர் கோயில்னு வேறொரு அக்கௌண்ட் ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோல்ல இல்லாம உள்ள எம்ப்ளாயி அக்கௌண்ட்டுக்கு மாத்திருக்காங்க பல மாதங்களா. இது தவிர டொனேஷன் வாங்குறப்ப அந்த அக்கௌண்ட்டுக்கு சிலது தனியார் பெயரில், அதாவது ஜிபேல வாங்குறதுக்கு அவங்களுடைய இதை அனுப்பிச்சு வாங்கியிருக்காங்கன்னு தெளிவா வந்திருக்கு. ஸோ செயல் அலுவலர் முதல்ல எல்லாரும் வருது. அந்த கோட்டை ஈஸ்வரன் தான் கோயம்புத்தூரை காப்பாத்தினாரு. இன்னைக்கு வரைக்கும் திமுக என்ன சொல்லுவான்? சிலிண்டர் குண்டு, கார் வெடிகுண்டும், ஒரு மனித வெடிகுண்டு. அவனும் யாரு? அந்த பாட்ஷாவுடைய தம்பி மகன்.
ஸோ அவ்வளவு தூரம் இன்றைக்கு கிட்டத்தட்ட 98 நம்ம 26 30 வருடம் கிட்டத்தட்ட 28 வருஷம் கழிச்சு இன்னும் பழி வெறியும் மத வெறியும் கொண்டு அலையிறாங்க. ஆனா அவங்களுக்கு இன்னும் பரவல் கொடுக்கணும்னு எல்லாம், ஏன்னா கோர்ட்ல போய் விட முடியாதுன்னு லாங் டேர்ம் பரவல்ல வெளில தான் இருக்காங்க. ஸோ அந்த கேங் அந்த கோயிலுக்கு சொந்தமான இடம். இப்போ ஒரு பேச்சுக்கு குறைந்தபட்சம் 5000 3-4 கிரவுண்டு கீழே போத்தீஸ் கடை போடலன்னா 4 கிரவுண்ட்னா 10,000 சதுரடிக்கு 40 ரூபான்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம்னா கோடிகளில் போய் நிற்கும் போல இருக்காது. ஒரு கடையா பேர் தெளிவாக புரியறதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க நெட்டில் தேடினா. ஸோ இப்படி ஒவ்வொரு கோயில்லையும் நடக்குதுன்னா நக்கீரன் படி பார்த்தால் இதே பழனி கோயிலுக்கு சொந்தமான 10 ஏக்கர் சண்முகா நதி பக்கத்தில் விற்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அந்த எந்த கேங் அதுலேயும் என்ன ஒரு முக்கியமான லாயர் அவரு தான். ஏன்னா இந்த இதெல்லாம் என்ன பண்றாங்க, ட்ரஸ்ட். இப்போ அந்த ட்ரஸ்ட்டுக்கு பேர்லயே வேற ஏதாவது ஒரு சின்ன பேரை போட்டு இன்னொரு ட்ரஸ்ட்டை போட்டு அதுக்கு பேர்ல பட்டாவை மாத்தி அந்த பட்டாவுடைய வாரிசுதாரர்னு எதையோ மாத்தி இந்த டெக்னிக் எல்லாம் கண்டுபிடிச்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முக்கியமான வக்கீல் அன்வருதின்னு சொல்லிட்டு அவரு இறந்து போயிட்டார்ல. இல்ல அதான் அவர் போலீஸ் கஸ்டடியில சஸ்பீஷியஸ். இப்ப அந்த பழனி கோவிலே ஆல்ரெடி பெரிய பிரச்சனையா இருக்கு. யாரை கேட்டு நீங்க ஜஸ்டின் அவர்களா ஒரு நாள்ல அங்கிருந்து கொடைக்கானல்ல இருந்து கொண்டு வந்தீங்க ஒரு சர்ச்சை போய்கிட்டு இருக்கு. அதுல இப்ப இன்னொரு சர்ச்சை ஒருவர் கைது பண்ணவர் ஐசியூ, இன்னொருவர் இறந்து. ஜஸ்டின் மணிகண்டன் உடல்நிலை சரியில்லைன்னு ஐசியூல இருக்கிறதாகவும் அந்த டாக்குமெண்டை ரெடி பண்ணவர் இப்பொழுது இறந்துட்டார்னு சொல்றாங்க. இப்ப அதுதான் நான் சொல்றேன், டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணது ஒருத்தர், சொத்து இருக்கிறது பழனியில, இவரை கூட்டிட்டு வந்திருக்கிறது திண்டுக்கல்ல இருந்து, அதுவும் ஒரு நாளைக்காக. இதை தாண்டி டாக்குமெண்ட்டை எழுதுனது ஒட்டஞ்சத்திரத்துல. ஸோ இது எல்லாத்துக்கும் லிங்க் தான் இவரும் இந்த அன்வருதீன். ஸோ இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் கேஸை போட்டு இந்த சொத்தை விற்றுக்கொள்கிறேன்னு ஹைகோர்ட்டில் போய் தீர்ப்பு, இதே மாதிரி தீர்ப்பு அந்த 600 கோடிக்கும் வாங்கியிருக்காங்களே. இதெல்லாம் பண்ணுற வரைக்கும் HRNC என்ன பண்ணியிருக்கு, இதுக்கு லெட்டர் எழுதுறது மாத்திரம் பதிவுத்துறைக்கு இதை ரிஜிஸ்டர் பண்ணாதீங்கன்னு எழுதுறதுக்கு மாத்திரம் தான் நீங்கள் இருக்கீங்களா? தீபம் ஏற்றக்கூடாதுன்னா உட்காந்துட்டு கோயில் காசை எடுத்து உண்டியல்ல போடுற பக்தர் காசை எடுத்து ஏற்றக்கூடாதுன்னு நீ சப்போர்ட் பண்ற. உன் வேலை ஏத்துறது வேலை, அதுக்கு மாத்திரம் உன்னால முடியுது. பக்தர் கொடுத்த காசுல முருகருக்கு 2 பொண்டாட்டி 2 தீபமா என்னென்னமோ லூசு மாதிரி திமுக சார்பாக அரசு வழக்கறிஞர்கள் பேசினாங்க. இப்பயும் இவங்களும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போயிருக்காங்க நம்ம பக்தர்கள் காசுல. ஸோ இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் விவகாரம் என்ன? அது மதுரை மீனாட்சி, மதுரையில் ஒரு மதுரை டு அழகர் கோயில் போகிற வழியில் ஒரு அரண்மனை மாதிரி வீடு, புதுக்கோட்டை ராஜாவுடையது. 1905 அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு நான் ஒரு உயில் எழுதி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க மதுரைக்கு வந்தால் தங்கறதுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ன்னு வச்சுக்கோங்க. அந்த விடுதியை அந்த கெஸ்ட் ஹவுஸை இது வாடகைக்கு விட்டு அதுல வர்ற பணத்தை திருவிழாக்கு வருஷத்துக்கு யூஸ் பண்ணணும்னு கொடுத்து இதை விற்க முடியாதுன்னு தெளிவா போட்டிருக்கு. இப்ப அந்த எந்த பேர்ல புதுக்கோட்டை அழகர் ராஜா ஏதோ பேர் இருக்குன்னா ராணி 2 பேர் பேர்ல ட்ரஸ்ட்னா அதே மாதிரி இன்னொரு டூப்ளிகேட் ட்ரஸ்ட்டை உருவாக்கி இந்த வேலை கிட்டத்தட்ட 60 கோடிங்கிறாங்க, அது 120 கோடி கூட போகுன்றாங்க. அந்த ப்ராப்பர்ட்டி திருப்பி ஏலினேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு 8 பேர் பேர்ல பட்டாங்க. எப்படி ஒரு இது இருக்கிறத 8 பேர் துண்டுல, இது முழுக்க இந்து சமய அறநிலைத்துறை, பத்திரப்பதிவுத்துறை, தாசில்தார், பட்டா மாத்துறது, இது எல்லாமே விஓஓ வரைக்கும் தெரிஞ்சு. இதுக்கு 3ல் 2 துறைக்கு ஒரே அதிகாரி இருக்கார். அவர் இந்து சமய அறநிலைத்துறை கடந்த 10 வருஷத்துல 7 வருஷம் தொடர்பில் இருக்கார். ஸோ இப்போ பிரச்சனை என்னன்னா, விஜய் ஆட்சி வந்த பிறகு பல இவ்வளோ HRNCல முறைகேடு இருக்கிறப்ப சேகர் பாபு அவர்களுக்கு ஏதாவது சிக்கல் வர வாய்ப்பு இருக்கா? இல்லை, கண்டிப்பாக வரும். அதில் 2வது கருத்து இல்லை. ஆனால் ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் அமெரிக்கன் நாவல்ஸை படித்தாலும் சரி, இவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த மாட்டினவனுக்கு ஒரு சின்ன தண்டனை கொடுக்குற மாதிரி கேஸை முடிச்சிருவாங்க. இது அமெரிக்கா நீதிமன்றத்திலேயே இப்படி தான் பண்ணுவாங்க. அந்த கேஸில் ஒரு கன்விக்ஷன் வாங்கி கொடுத்துட்டா போலீஸ்க்கு முடிஞ்சு போச்சு. முக்கியமான கேஸில் விட்டுட்டு அவனுக்கு அந்த முக்கியமான இதை நிரூபிக்கிறது கஷ்டம்னு சொன்னால் அது 7 வருஷம்னா அட்லீஸ்ட் 1 வருஷம் 2 வருஷம் கிடைக்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயத்த வச்சு கேஸில் ஒரு கன்விக்ஷன் வாங்கிட்டேன்னு முடிப்பாங்க. இந்தியாவில் அவ்வளவு எளிது கிடையாது. ஆனால் வருகிற விஷயங்களை பார்த்தால் தெளிவாக
இப்ப யார் இந்த சொத்துக்களை வாங்கியிருக்காங்க, எப்படி ரெடி பண்ணாங்க, வழக்கு சார் ஹைகோர்ட்ல போய் ஒருத்தன் கேஸ் போடுறான், இந்த இடம் மடத்துக்கு சொந்தம், மடத்துக்கு லாபத்துக்காக விற்கணும்னா அது வரைக்கும் அந்த மடத்துக்கு தக்காராக பழனி கோயில் இது செயல் அலுவலர் தான் இருந்திருக்காரு. ரெசல்யூஷன் போடுறான், இதை விற்று அதிக விலைக்கு ஏலத்தில் விற்று அந்த பணத்தில் சேவை செய்யலாம். அப்ப அந்த ரெசல்யூஷனை எப்படி அந்த தக்கார் அலோவ் பண்ணார்? தக்கார் அலோவ் பண்ணாம அது ரெசல்யூஷன் ஆகாது. ஆனா இவங்க ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு இவர் செயல் அலுவலகம் லெட்டர் எழுதுவாரு, தக்காரா இதை தடுக்க மாட்டார்னா அதுக்கப்புறம் தேவையான கரெக்டான அதிகாரி அன்னைக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணி தருவார். ஸோ இது முழுக்க திமுக போன ஆட்சியில் சில அதிகாரிகள் 2-3 துறையில சில டெக்னிக்கலா விஷயம் தெரிந்த வக்கீல்கள் எப்படி ஃப்ராடு பண்ணணும், இது டெக்னிக். ஏன்னா எனக்கு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. நான் ஒரு கம்பெனிக்கு ஒரு பர்டிகுலர் மிஷின் கொடுக்க போகிறேன். அப்போ அவர் இதை அனுப்பிச்சிட்டு இருந்தார், ஒரு வண்டி லோடு அனுப்பிச்சாரு. இது இப்போ டியூப்லைட் ஐட்டம்ஸ் ஏதோ பண்ணுறவர், எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ். அவர் என்ன பண்ணார், அந்த வண்டியோட தன்னுடைய மொபைலில் கொடுத்து அனுப்பிச்சார். நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முன்னாடி 98 வாக்கில். அன்னைக்கு இன்கமிங் கால் 29 ரூபா, ஒரு ஃபோன் 30,000 ரூபா, சோப்பு டப்பா மாதிரி இருக்கும். ஆனால் இன்கமிங் அந்த ஃபோனை கொடுத்து அனுப்பிச்சார். நான் போன உடனே கேட்டேன், சார் இங்கேருந்து நம்ம கோவிந்தப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட்டு 6 கிலோமீட்டரு வழியில் பில் இல்லாமல் அனுப்புகிறேன், போயிடுச்சுன்னா ரைட்டு, எங்கேயாவது ஸ்குவாட் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி சார் பில்லை வச்சுட்டேன்னு சொன்னால் நான் போட்டு அனுப்பேன், இல்லாட்டி பில் இல்லாமல் முடிச்சிடுவேன். ஸோ ஏமாத்தணுங்கிறவன் தான் டெக்னாலஜியில் முன்னாடி இருக்கான். ஸோ இவங்க முழுக்க எந்தெந்த இடத்துல வில்லங்கம், கோயிலுக்கு ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமான விஷயத்தை தெரிஞ்சு அதே பேரில் டூப்ளிகேட் ட்ரஸ்ட் எடுத்து தாசில்தார் ஆஃபீஸ்லையும் விஓ ஆஃபீஸ்லையும் பட்டாவை இதையோ பேரில் மாற்றி இத்தனை வேலை நடந்திருக்குன்னா எவ்வளவு நாள் திட்டங்கள் இருக்கு. சரி, கோயில் சொத்து குலநாசம் கண்டிப்பா அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும். ஆனால் அதை புரிஞ்சுப்பாங்களா? இன்னைக்கு என்கிட்ட பணம் இருக்கு, நான் ஜாமீன் வாங்குறேன்னு நினைச்சுக்கிட்டாங்கன்னா, ஏன்னா இதுக்கெல்லாம் இன்னும் எவ்வளவு தூரம் போவேனா? நம்ம அப்படி ஒரு பக்தி கொண்டவர் திரு KN நேரு. இன்னைக்கும் அவர் வீடு ஆழ்வார்பேட்டு மாடியிலிருந்து பார்த்தா பார்த்தசாரதி பெருமாள் கோயில் கோபுரம் தெரியுமா? அதை பார்த்துட்டு தான் அவர் காலையில் வேலையை ஆரம்பிப்பாராம். ஸ்ரீரங்கம் மேலே அவ்வளோ பக்தி. ஸ்ரீரங்கம் கோயிலுடைய ட்ரஸ்ட் உடைய 19 ஏக்கரை அவருடைய தம்பி பேருக்கு சிங்கநல்லூர் கோயம்புத்தூரில் போய் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. உங்களுக்கு ஈஸி வேணுனாலும் நான் அனுப்புகிறேன். ஸோ இதெல்லாம் ஒரு பிளானாக 24 பண்ணியிருக்காங்க. இது வழக்கு நடந்துட்டு இருக்கு சார். இதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் இவங்க பண்ணலன்னா, ஸோ முழுக்க ஃபர்ஸ்ட் விஜய் அவர்கள் ஆட்சி வந்த உடனே ரொம்ப ஆக்டிவா செயல்பட்டதே அறநிலையத்துறை தான். இல்ல இன்னைக்கும் மதுரை பேர்லயோ இல்ல பழனி பேர்லயோ உடனடியாக வெள்ளை அறிக்கை வரல. எல்லாரும் எதிர்பார்த்தது வந்து ஒவ்வொரு துறையிலும் வெள்ளை அறிக்கை வரும்ங்கிறப்ப ஏன் இந்த துறையில வெள்ளை அறிக்கை வர? சார் வெள்ளை அறிக்கை அது எந்த அறிக்கைனாலும் அது IAS அதிகாரிகள் தான் கொடுக்கணும். இப்ப இதுல 90% பிரச்சனை என்னை பொறுத்த வரைக்கும் இந்து சமய அறநிலையத்துறையில் யார் அமைச்சராக இருந்தாலும் எந்த IAS அதிகாரி வந்தாலும் கீழே உள்ள துறை அதிகாரிகள், IAS அதிகாரி 2 வருஷம் இங்க 1 வருஷம் இங்க இருப்பார், போயிடுவாரு. துறை முழுக்க கொடியவர்களின் கூடாரமாய் ஒவ்வொருத்தரும் ஒரு மாஃபியாவாக ஆயிட்டாங்க. ஸோ வர்றவங்களும் அப்படி மாறிடுறாங்க. ஐ மீன் எவ்வளோ உண்மைன்னு தெரியாது. பட் மூத்த செயல்பாட்டாளர்கள் சொன்னது, குமரகுருபரன் தன்னுடைய மாமனாரை 40 கோடி மெட்ரோ லேண்ட் வித்த எக்மோர் பெருமாள் கோயிலுக்கு ட்ரஸ்டியா போடுறார். அவர் இறந்த பிறகு இப்ப மாமியாரை போட்டிருக்காரு. சார் எப்படி ஒரு அதிகாரி இப்படி பண்ணலாம்? அவருடைய மனைவி பேர்ல கம்பெனி வச்சு சென்னை கமிஷனராக இருந்தப்போ ஆர்டர் எடுத்தாருன்னு போட்டு சொல்றாங்க. ஸோ இது எல்லாம் படிக்கிறப்ப, ஏன்னா ஒவ்வொரு அதிகாரிகளையும் பத்தி, ஏன்னா 2 நாள் முன்னாடி பார்த்தால் ஒரு குறிப்பிட்ட மூத்த அதிகாரியை கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட்ல அனுப்பியிருக்காரு. அதே மாதிரி ஸ்டாலினுடைய பொதுவாக HRNC, அதே மாதிரி ஸ்டாலினோட PA-வாக இருந்த தினேஷ் என்பவர் பர்சனல் PA-வாக இருந்த IAS அதிகாரி நம்ம உணவுத்துறை அமைச்சர்கிட்ட போய் ரேஷன் 2000 கோடிக்கு டெண்டர்ல 1.5% 30 லட்சம் வாங்கினார்னு அவரை துறை மாற்றினாங்க. ஸோ இது மாதிரி இன்னொரு IAS அதிகாரி பார்த்தா நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். பாலவாக்கத்தில் 2.5 கிரவுண்டில் வீடு, சுற்றி ஒரு 7-8 கிரவுண்டு. அது தவிர 300 கோடி ரூபாய்க்கு அவர்கள் மனைவி இந்த விட சின்ன ரூமில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஒரு 300 கிலோ தங்கம் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எங்கே போகுதுன்னு தெரியல. சரி, திரு விஜய் இல்லை ஐயா, இவரை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட் வந்த உடனே போலீஸ் கொடுக்கறதும், இப்பொழுது டாஸ்மாக் உடைய FIR-ல ஒரு IAS அதிகாரி பேரையும் சேர்த்திருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல மாற்றம் தான். பட் இதை வேகமாக செய்யணும். இன்னொன்று, FIR போடுறது ஈஸி, ஆனால் அதில் லூப் ஹோல்ஸோட போட்டிங்கன்னா
இல்ல நம்ம இதுல என்ன பாக்குறோம்னா நீங்க சொல்ற மாதிரி எஃப்ஐஆர் மட்டும் தான் பதிவாகுது. இதே இதுல வேற அந்த குதிரை பேரம் சொன்னதுல 14 பேருக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு. இவங்க கைது பண்ண அனைவருக்குமே ஜாமீன் கிடைச்சு யாருக்குமே உகந்த ஒரு இதுவே அமைய மாட்டேங்குது. தண்டனையோ எதுவோ கோர்ட்ல நிக்க மாட்டேங்குது. அப்படிங்கிற அந்த வழக்கு ஒரு உடனே பழி வாங்குறதுக்காக ஒரு நம்ம பேரு ஆக்ஷன் எடுக்கிறவங்க பேருக்கு பதியப்படுறாங்க ஒரு சந்தேகம் வருது இல்ல அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் லிங்க் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 4.5 கோடி கேஷ் பிடிச்சி டெபாசிட் பண்ணியிருக்காங்க. பட் எங்க பிடிச்சவங்க அதுக்கு கணக்கு சொல்லி இருந்தால் ஒழுங்கா, ஏன்னா ஒழுங்கா சொல்றதுங்கிற விஷயமும் இருக்கு. 7.5 கோடி ரூபாய்க்கு வீடு வித்த காசுன்னு சொல்லி ஃபோர்ஜரி ஸ்டாம்ப் பேப்பர் கொடுத்தாருன்னு மார்ட்டினை பத்தி பார்த்திருக்கோம். ஆனால் அதையும் திமுக முடிஞ்சு அதுக்கப்புறம் மீண்டும் ரெஸ்டோர் ஆச்சு. அதனால எஃப்ஐஆர் ஒழுங்கா போடணும். இந்திய சட்டங்கள் 1000 குற்றவாளிகள் தப்பித்தாலும் ஒரு நிரபராதி தண்டிக்க கூடாதுங்கிற அந்த லூப் ஹோலை வச்சுக்கிட்டு எவ்வளவு ஓட்டையில தப்பிக்க பார்க்கறாங்க. ஆனால் திரு விஜய் உங்க பேர்ல மக்கள் அப்படி ஒரு நம்பிக்கையை வச்சுக்கிட்டு எந்த ஒரு கூட்டணி இல்லாம 35% ஓட்டு போட்டாங்கன்னா எப்படி எம்ஜிஆர் 1977-80 எந்த ஊழலிலும் சிக்காமல் ஆட்சி கலைத்த பிறகு மீண்டும் வந்தார்னா, இல்ல அதன் பிறகு சில தவறுகள் நடந்தது, உடம்பு சரியில்லாம போச்சு. ஆனால் முதல் 3 வருஷம் அவர் பேர்ல எந்த குற்றமும் சொல்ல முடியாது. அப்படி ஒரு ஆட்சியை கொடுத்திருந்தார். பட் அவருக்கு உடல்நிலையினால அவர் இதாகி கொஞ்சம் வீக்கானார். நீங்க அதை தொடர்ந்தால் மேபி நமக்கு வருகின்ற தகவல்கள் 28 செப்டம்பரில் தமிழக முதல்வராக அம்மையார் ஒருவர் பதவியேற்று இவர் டெல்லிக்கு 2029 தேர்தலில் பிரதமர் வேட்பாளராக போகிற ஐடியா இருக்குன்னா நீங்க வேகமாக தண்டனை வாங்கி தரணும். இல்ல எப்படி கொளத்தூரில் ஒரு மாற்றம், ஒரு முன்னாள் முதல்வர் என்றது முன்னாள் எம்எல்ஏ ஆனதோ அதே மாதிரி பெரம்பூர்லயும் ஆக முடியும். ஏன்னா அவரும் இதே தான் சொல்லி வந்தார். கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், தங்கமணி, வீரமணி, வேலுமணி எல்லாருடைய மணியையும் ரெக்கவர் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புவேன்னு சொன்னார். ஒன்றும் பண்ணல. ஸோ இதையெல்லாம் எஃப்ஐஆர் போட்டது முதல் ஸ்டெப். ஏன்னா நான் முன்னாடியே சொல்லுவேன், டிபார்ட்மெண்டல் என்கொயரின்னு கேஸை மூடுவாங்க. ஸோ இப்போ எஃப்ஐஆர் அளவுக்கு வருகிறதே ஓரளவு அதிகாரிகளை காப்பாற்றுவதிலிருந்து விலகுகிறார்கள். பட் இன்னும் அவர் புரிஞ்சு செயல்படணும். தேவை என்றால் முன்னாள் ஓய்வு பெற்றவர்கள் தெரிஞ்சவங்களை பிடிச்சி பண்ணணும். ஸ்ரீரங்கத்தில் மூடியிருந்த அந்த கிழக்கு கோபுரத்தை திறந்திருக்காங்க. ஆனால் இன்னும் அந்த கிருஷ்ணர் வச்சு அந்த சன்னதி திறக்கப்படல. ஓகே, ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கு, அடுத்த ஸ்டெப் வரணும். அந்த கோயில் கோபுரம் எதுக்காக போவாங்களோ அந்த சன்னதி இன்னும் அந்த பிள்ளை கிருஷ்ணரை வச்சு திறக்கல. பட் அந்த கோபுரம் திறக்கப்பட்டிருக்குங்கிற வரைக்கும் ஸோ வேலைகள் நடக்கிறது. பட் இன்னும் வேகமும் விவேகமும் வேணும். ஏன்னா சும்மா எஃப்ஐஆர் போட்டேன், நானும் கச்சேரிக்கு போனேன் அப்படின்னு அந்த இது என்னது மன்னாரன் கம்பெனிக்கு போயிட்டு வந்துட்டு இதில் நம்ம தங்கவேல் சொல்லுவார் இந்த படத்தில், அது மாதிரி செய்யாமல் ரிசல்ட்டை காட்டணும். மக்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வெறும் நெரேட்டிவ் செட் பண்ணலாம். எலெக்ஷனுக்கு அப்புறம் உங்களுடைய செயல்தான் பேசும். என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். திமுக அதில் தான் ஏமாந்துச்சு. நீங்களும் நெரேட்டிவை விட்டுட்டு செயலுக்கு வாங்க. இந்த எல்லாத்துலேயும் தண்டனை கிடைக்கணும். தாவேகா உறுப்பினர்கள் வசூல் பண்ணியிருக்காங்கன்னு வீடியோவில் சேலத்தில் இதாக இருக்குது. கோயம்புத்தூர் தங்கமேஸ்வர் கோயிலில் யார் என்னன்னு பார்த்து எல்லாருக்கும் தண்டனை வாங்கி தரும். நேரம் உங்கள் நேரத்தை தளர்த்து வந்து பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க.